This video sponsored by Bymont. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பிரதமர் மோடிக்கு எதிராக ஏப்ரல் 6 மதுரையில் கருப்பு கொடி போராட்டம். மே 17 இயக்க திருமுருகன் காந்தி. மத்திய பாஜக அரசின் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா, குடியேற்ற மசோதா ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கச்சாத்தீவை மீட்க வலியுறுத்தியும் தமிழ்நாட்டுக்கு வருகை தரும் பிரதமர் மோடிக்கு எதிராக ஏப்ரல் 6 மதுரையில் மே 17 இயக்கம் சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடைபெறும் என அதன் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக திருமுருகன் காந்தி வெளியிட்டுள்ள அறிக்கை 3 முக்கிய நிகழ்வுகள் நடந்தேறியுள்ளது. வக்பு திருத்த மசோதா, குடியேற்ற மசோதா, கச்சத்தீவு மீட்பு தீர்மானம். முதல் இரண்டும் பாஜக அரசு சதிகார போக்குடன் கொண்டு வந்த சட்ட மசோதாக்கள். இஸ்லாமியரை அழிக்கத்தக்க வேண்டும் என்பதை கொள்கையாக வைத்திருக்கும் பாஜக இஸ்லாமியர் வழிபாட்டு தலங்களில் சொத்துக்களை முடக்குவதற்கும் ஆக்கிரமித்து கொள்வதற்கும் கொண்டுவரப்பட்ட அராஜக சட்டமே வக்பு மசோதா. இஸ்லாமிய மத நிறுவனங்களின் சொத்துக்கள் மீதான உரிமையை தாம் விருப்பப்படி எடுத்துக்கொள்ளும் வகையில் அதிகார வர்க்கத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சட்ட நெருக்கடிகள் ஈஷா போன்ற போலி சாமியார் மீதுள்ள கொண்டு வரப்படுவதில்லை. இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தும் போக்கு இது. அடுத்ததாக குடியேற்ற மசோதா. அடிப்படையில் அகதிகளாக இந்தியாவிற்குள் வருகிறவர்களை நிரந்தர குற்றவாளி பட்டியலில் வைப்பதற்காக கொண்டு வரப்படும் சட்ட மசோதா. இவ்வாறாக வர வெளிநாட்டவர் மீது எந்தவித வரையறையும் இன்றி வழக்கு பதிவு செய்யவும் குற்றவாளிகளாக்கவும் செய்யவும் வகையில் மசோதா தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அகதிகளாக வருபவர்கள் குற்றவாளிகளாக பல ஆண்டு சிறையில் வாடும் வகையில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. நம் மீதான குற்றச்சாட்டு பொய் என நிரூபித்த வழக்கிலிருந்து விடுதலை பெற வேண்டுமெனில் இச்சட்டம் சொல்வது மிக மோசமான சட்டமுறை. இது ஒரு வகை ஊபா வழக்கிற்கு நிகரானது. எனவே இவை அனைத்திலும் தமிழர்களுக்கு எதிராக நிற்பது அரசே. ஆகவே இதை எதிர்த்து மே 17 இயக்கம் கருப்பு கொடி போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. கட்சி நடத்தும் நம் கைகோர்க்காமல் உரிமை வெல்ல இயலாது. சட்டசபை தீர்மானங்கள் வேண்டுமெனில் தமிழர்கள் வீதியில் களமிறங்க வேண்டும். ஏப்ரல் 6 காலையில் மோடியின் வருகைக்கு எதிராக மதுரையில் கருப்பு கொடி போராட்டம் நடத்துகிறோம். சுயமரியாதை உணர்வு கொண்ட அனைவரும் பங்கேற்க வாருங்கள். இவ்வாறு திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.